பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க வேண்டிய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் பலன் பெற்ற ஆவிக்குரிய விசுவாசிகளும் ஊழியர்களுமாகிய நாம் பரலோக ராஜ்யத்தின் பணியாகிய ஊழியங்களை குறித்து மிகவும் பயபக்தியும் மனத்தாழையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பலத்தையோ நமது திறமையோ நம்பி நம்மை ஊழியங்களை நமக்கு கொடுப்பதும் இல்லை, அதை நம்மை கொண்டு செய்வதும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருப்பதால் நமது தகுதிகளை அவர் நம்பாமல் அழைத்த அவரது உண்மை நிமித்தம் நாம் அவரோடு இணைந்து சற்றும் அவருக்கு முன் சென்று விடாதபடி அவரோடு நடக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையில் நம்மோடு இருந்து அவரே காரியங்களை நடப்பித்து ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஊழியத்தின் பாதையிலே கனம் பண்ணி நடத்துவார். இப்படியாக இந்த வசனத்தின்படி கர்த்தர் நடப்பித்த அவர் மகிமைப்பட்ட ஊழிய பாதை ஒன்றை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஊழியங்கள் ஆரம்பித்த நாட்களிலே தேசத்திற்காக ஜெபிக்கிற முழுவரவு ஜெபத்தை குறித்து எனக்கு அவ்வளவாக ஒன்றும் தெரியாது. அந்த நாளிலே நிறைய முழுவரவு ஜெபங்களுக்கு போய் உட்கார்ந்து கொண்டும் நான் அதை ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாட்களிலே சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுடைய சபை சுற்றுப்புறங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அறியாத ஜனமாக இருக்கிறதுனாலே ஒரு ஜெபத்தை ஆரம்பித்து உற்சாகமாக நடத்தின முதல் நாளிலே போலீஸை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. சுற்றுப்புறம் பயங்கரமான பகை, போலீஸுடைய போராட்டம், இதுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாமல் அந்த நாட்களிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே வேறு என்ன காரியத்தை செய்யலாம் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை எனக்கு அந்த நாளிலே செய்யும்படியாக சொன்னார். என்னவென்று பார்க்கும் பொழுது, இப்பொழுது நமது இருக்கிற இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகில் உள்ள மெமோரியல் ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹால் உண்டு. இப்பொழுது அங்கே நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை போய் நீ கேட்டு, அந்த இடத்திலே கர்த்தரின் பாதத்தில் ஒரு நாள் என்ற பெயரிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து சனிக்கிழமை காலை 5 மணி வரையிலே ஒரு முழு உபவாச ஒரு ஜபத்தையும் ஒரு முழு ஜபத்தையும் நீ நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு எனக்கு அந்த நாட்களில் கொஞ்சம் பயமாக இருந்தது.
இருந்தாலும் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். கர்த்தர் சொன்னார், நீ காரியத்தை செய். முந்தின ஒரு 3 நாட்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் போய் அதற்குண்டான துண்டு பிரசுரங்கள் கொடு, அதற்குண்டான நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிடு, நிறைய ஜனங்கள் வருவாங்க, என்னுடைய நாமம் மகிமைப்படும் என்று கர்த்தர் சொன்னார். என்ன செய்வது என்று தெரியாமல் கர்த்தருடைய பலத்தோடு அந்த நாளில் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே முதல் அந்த கர்த்தரின் பாதத்தில் ஒரு நாள் என்கிற அந்த கூட்டத்தை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்தோம். நாங்கள் நினையாத அளவிற்கு சுற்றுப்புறங்களிலே இருக்கிற அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனை சுற்றி நிறைய அலுவலகங்கள் இருக்குது என்று உங்களுக்கு தெரியும். அந்த அலுவலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாரிஸ் கார்னர் இருக்கிறவங்க எல்லாம் அந்த நாளில் வந்து கலந்து கொண்டார்கள். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து அந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே சனிக்கிழமை வரையிலே அந்த காலை வரையிலே ஊழியத்தை மிக அருமையாக நடத்த கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். இது பெருக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 500 பேருக்கு மேல் வந்து கலந்து கொள்ளும்படியாக மிக உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். இந்த ஊழியர்களை குறித்து கேள்விப்பட்ட போது இப்பொழுது இருக்கிற சென்ட் ஜான் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய தலைமையாக இருக்கிறவர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கிற அந்த காலத்திலே இருந்த பிஷப் ராஜ்குமாரும் அவருடைய மகன் தனதூதராஜ் அவர்கள் இதை குறித்து கேள்விப்பட்டு அந்த கூட்டங்களிலே வந்து கலந்து கொண்டு அவர்கள் அப்பொழுது நடத்தி கொண்டிருந்த தினத்தூது என்ற பத்திரிகையினுடைய காரியங்களிலே இதை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் இரவு வேளையிலே அந்த முடிவரவு ஜெபம் எப்படி நடக்கிறது என்பதை அநேக புகைப்படங்கள் எடுத்து அந்த நாளிலே கடைசியாக நான் தேசத்துக்காக கொடுக்கிற ஒரு பெரிய செய்தியை அந்த அவங்களுடைய அந்த பத்திரிகையிலே தினத்தூது பத்திரிகைகளுடைய கடைசி பகுதியிலே பெரிதாக வெளியிட்டு கர்த்தருடைய நாமத்தை அந்த நாளிலே மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் சாதாரணமாக ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் சொல்லும்போது நாம் ஆரம்பிக்கிறோம். விடையிறவு ஜெபங்கள் இப்பொழுது மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை காத்திருந்து தேசத்திற்காக ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய தாழ்மையான ஜெபத்தை கேட்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார் என்பது நிச்சயமே. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்ததாமே, நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யும் போது வேறு என்ன சொல்கிறீரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செய்கிற வேளையிலே அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஒன்றுக்கு உதவாத எங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் போதுமானவராக இருப்பது மாத்திரமல்ல, எங்களை இந்த ஊழியத்தின் பாதையிலே கனப்படுத்தி நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் உமக்காய் ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.